ஆதியாகமம் முதல் அதிகாரம். அதுல 5 நாட்கள் நிறைய படைக்கிறாரு. வெளிச்சத்தை படைக்கிறாரு. அதுக்கப்புறம் 2வது நாள் ஆகாய விரிவு வானத்தை படிக்கிறார். அதுக்கப்புறம் வானத்தின் கீழே இருக்கிற ஜலத்தெல்லாம் ஒன்று சேர்க்கிறாரு. இது எல்லாமே 5 நாட்கள் வந்து இந்த உலகத்துல நிறைய படைக்கிறாரு. 6வது நாள் என்ன பண்றாரு? மனுஷனை படைக்கிறார். 26வது வசனம், பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனா படைக்கிறார். இப்போ இந்த நம்ம யாரு, நம்ம எப்படி படைக்கப்பட்டோம் அப்படின்றது தான் நான் சொல்லிட்டு வரேன். சோ தேவன் தான் இந்த முதல்ல நம்ம பாக்குறதான, தேவன் தான் இந்த உலகத்தையும் படைச்சாரு, மனுஷனையும் படைச்சாரு, நம்மளையும் அவர் தான் படைச்சாரு. இந்த தேவன் எப்படி படைச்சாரு மனுஷனை? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியும். 2 வார்த்தை இருக்கு இல்லைங்களா? நமது சாயல் ஒன்னு, ரூபம். இந்த 2 விதமான வார்த்தைகள் வர்றதுனால சில பேர் இதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, சாயல் வேற ரூபம் வேற. சாயல் என்பது தேவனுடைய ஞானம், சித்தம், உணர்ச்சி. ரூபம் என்பது தேவனுடைய நீதி, கிறிஸ்துவனுடைய நீதி, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறா பிரிக்கிறாங்க. பட் ஆனா இது வந்து வெவ்வேறாக பிரித்து டிஃப்ரெண்டான மீனிங்கு இந்த இடத்துல இல்லை, ஒரே அர்த்தம் தான். காரணம் நான் எதன் அடிப்படையில் சொல்றேன்னா, அதனுடைய இலக்கண அடிப்படை. 2 வார்த்தை, வெவ்வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டாலும் ஒரே அர்த்தத்தை அது சொல்லும். ரோமர் முதல் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற எல்லா மனுஷனுடைய அவபக்திக்கும் அநீதிக்கும், அநியாயமும் அவபக்தியும் அநியாயமும் சேர்ந்து வந்திருக்கும். நீங்க எடுத்து வாசிங்களே, அவபக்தி அநியாயம், இந்த 2 வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அவபக்தினா பக்தியா இல்லாம அவபக்தியா நடக்கிறது, விரோதமா நடக்கிறது இல்லைங்களா? விரோதமா நடக்கிறது, அந்த விரோதம் சரியா இல்லாத மாதிரி இருக்கும். அப்ப அநீதினா நீதி செய்யாம, அப்ப அவபக்தியும் அநீதி பண்றது, அநீதினா நீதி செய்யாம இருக்கிறது. இப்ப 2 வார்த்தைகள் வெவ்வேறு, ஆனா அர்த்தம் என்னது? ஒண்ணுதான். வேதத்துல அடிக்கடி இந்த மாதிரி வார்த்தைகள் வரும், பவுல் பயன்படுத்துவார் இது போல. ஏன் நாம கூட சில நேரத்துல நம்ம சொல்லுவோம், வெளியில யாராவது போறாங்க பைக் எடுத்துட்டு அப்படின்னா நம்ம சொல்லுவோம், என்னதுங்க, ஜாக்கிரதையா பார்த்து பத்திரமா. நிறைய வார்த்தை சொல்லுவோம் இல்லைங்களா? சொல்லிருப்பீங்கல்ல, பார்த்து ஜாக்கிரதையா பத்திரமா. இது எத்தனை வார்த்தை டிஃப்ரெண்ட், வெவ்வேறு வார்த்தைக்கு பயன்படுத்துறோம் இல்லைங்களா? என்ன அர்த்தம்? எல்லாம் ஒண்ணுதான், சேஃபா போயிட்டு வான்னு தான் சொல்லுவோம், அதுதான் மீனிங், அதுதான் அர்த்தம். ஆனா வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்துவோம், கவனமா, பத்திரமா, ஜாக்கிரதையா, எல்லாம் ஒண்ணுதான். இந்த வேதத்துல இந்த சாயலாகவும் ரூபத்தின் படியையும் என்பது ஒண்ணுதான், ஒரே அர்த்தம் தான். மனிதனாகிய நம்மள தேவன் அவருடைய சாயல்லையும் அவருடைய ரூபத்திலையும் நம்மளை படைச்சிருக்காரு. சோ சில பேர் என்ன சொல்றாங்க, தேவன் கடவுளா இருக்கிறார், அந்த கடவுளாகிய தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியும் படைச்சார்னா அப்ப நம்ம யாரு? நம்மளும் கடவுள், நம்ம குட்டி கடவுள். சோ இப்படி நம்ம சில பேர் இப்ப அந்த மாதிரி ஒரு போதனை போயிட்டு இருக்கு, நாம கடவுள், நம்ம ஒரு லிட்டில் காட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஏன் இதை வச்சுதான், ஏன்னா சாயலாகவும் ரூபத்தின் படினா அவரே நம்மள படைச்சுக்கிறாரு, அதனால. சோ அது ரொம்ப தவறானது. தேவன் கடவுள் இன்னொரு கடவுளை என்ன பண்ண முடியாது? படைக்க முடியாது. கடவுள்னாலே படைக்கப்படாதவங்க. சோ ஒரு கடவுள் இன்னொரு கடவுளை படைக்கிறார் அப்படின்னா அது படைப்புல வந்துருது, அது கடவுள் கிடையாது, அவனுக்கு ஆரம்பம்னு வந்துருது. நம்ம கடவுளாக படைக்கப்படவில்லை. அப்போ இன்னும் அந்த கேள்விக்கு இன்னும் பதில் அப்படியேதான் இருக்கு. சாயலும் ரூபமும் என்றால் என்ன? அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தில் படைச்சிருக்கிறோம் அப்படின்னா, வரலாற்று ரீதியா நம்ம பார்த்தோம் என்றால், ஒன்று சிந்தை, இன்னொன்று சித்தம், 3வது உணர்ச்சி. முதலாவது சிந்தை, யோசிக்கிற அறிவு. கர்த்தர் அறிவோடு இருக்கிறார், கர்த்தர் அறிவுள்ளவர். நம்மளையும் அறிவோட தான் படைச்சிருக்கிறார். நான் இப்ப பேசுறத வச்சு, இப்ப நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, இப்ப நான் பேசுறத வச்சு நீங்க பாப்பீங்க, இந்த பையன் நல்லா கரெக்டா தான் சொல்றானா, நல்லா தான் பேசுறானா, இல்ல தாறுமாறா பேசுறானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க. ஏன் யோசிக்கிறீங்க? ஏன்னா உங்களுடைய அறிவு அது யோசிக்க வைக்குது. ஏன் அப்படி யோசிக்க வைக்குது? ஏன்னா அப்படிதான் படைச்சிருக்கிறார். யார் படைச்சா? தேவன் படைச்சார். ஏன் அந்த தேவன் அப்படி படைச்சார்? ஏன்னா அவர் அப்படி இருக்கிறாரு, அவர் அறிவுள்ளவரா இருக்கிறார், அதனால நம்மளே அறிவுள்ளதா இருக்கிறாரு. ஆனா ஒரு வித்தியாசம்,
அந்த அறிவுக்கு அப்பாற்பட்ட அறிவு, அது அளவிட முடியாத அறிவு. ஆனா நம்மளை படைக்கும் போது சில குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக தான் அந்த அறிவு இருக்கு, மிஞ்சின அறிவு நம்மளுக்கு இல்லை. ரெண்டாவதா பார்க்கும்போது சித்தம். தேவனுக்கு சித்தம் இருக்கு. அறிவு இருக்கிறதுனாலதான் நீங்க முடிவெடுக்கிறீங்க. அந்த சித்தம் பாத்தீங்களா, சித்தத்தையும் சிந்தையும் நீங்க பிரிக்க முடியாது. உங்களுக்கு அறிவு இருக்கிறதுனாலதான் யோசிச்சு அடுத்த ஒரு லைனுக்கு வரீங்க, சித்தம் ஒரு முடிவுக்கு வரீங்க. அறிவு இல்லைன்னா நீங்க முடிவுக்கு வர மாட்டீங்க. மூன்றாவது உணர்ச்சி. கர்த்தர் உணர்ச்சி உள்ளவராக இருக்கிறார். நம்ம நிறைய வேதத்துல நம்ம படிக்க முடியும், இயேசு கண்ணீர் விட்டார். ஏன்னா இயேசு யாரு? தேவனாகிய கர்த்தர். சோ கண்ணீர் விட்டார், அழுதாரு, பசியா இருந்தார். இதெல்லாம் உணர்ச்சிகள். நம்மளையும் உணர்ச்சி, இந்த எமோஷனால தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே.